இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வீக்கெண்ட் vlog பற்றி பார்க்கலாம். வீட்டில் ஏசி அப்புறமா ஹீட்டர் போடும்போது மெயின் வென்டிலேஷன் வழியாக வாட்டர் வந்து லீக் ஆகிட்டு இருக்கு. இது ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். நாங்கள் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டில் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வருவாங்க. இது நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி 40 டேஸ் மேலே ஆயிடுச்சு. நைட்டே பாத்திரங்களெல்லாம் டிஷ்வாஷரில் போட்டுட்டேன். பாத்திரம்லாம் நல்லா க்ளீனாக காஞ்சு வந்து ரெடியாக இருக்குது. நான் எடுத்து புட்டு செய்ய ஆரம்பித்தேன். தேங்காய் வந்து நம்ம ஃப்ரீசரில் வைக்கிறதுனால ஐஸ் மாதிரி இருக்கும். அதை நம்ம டீஃப்ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா புட்டு செய்ய யூஸ் பண்ணிக்கணும். கிச்சனில் வந்து லைட் ஒர்க் ஆகலை. லைட் வந்து நம்ம வேணாலும் மாற்றிக்கலாம். அப்பார்ட்மெண்ட்லேருந்து மாற்றணுன்னா நம்ம வந்து பே பண்ணணும். ரவுண்டாக பெருசாக இருக்கக்கூடிய லைட் வந்து கலட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதுக்கான டூல்ஸ் இருந்தால் தான் நம்ம கலட்ட முடியும். அதனால் நாங்கள் மெயின்டெனன்ஸ்டே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். நாங்கள் பே பண்ணுற மாதிரி. மார்னிங் புட்டு, பழம், அப்பளம் வச்சு சாப்பிட்டோம். மத்தியானத்துக்கு வந்து சிக்கனை டீஃப்ரோஸ்ட் பண்ணிவிட்டு தண்ணியில் வந்து போட்டு வச்சுருந்தேன் மத்தியானம் சமைக்கிறதுக்கு. மத்தியானத்துக்கு சிக்கன் கிரேவி, வழக்கமாக பண்ணக்கூடிய சிக்கன் கிரேவியில் கொஞ்சம் கேஷ்யூ மட்டும் அரைச்சி போட்டிருந்தேன். அப்புறமா சிக்கன் ஃப்ரை வச்சு ரைஸ் கூட சாப்பிட்டோம். இங்கே வந்து ஃபால் சீசனில் இலையோட கலர்லாம் ரெட், ஆரஞ்சு, எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகி அதுக்கப்புறமா அது உதிர்ந்து போயிடும். விண்டருக்கு முன்னாடி உதிர்ந்து கீழே விழுந்து கிடக்கக்கூடிய இலை கூட நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதில் ஃபோட்டோ எடுத்தனாலும் ரொம்ப அழகாக வரும். நாங்கள் இப்போ லீசிங் ஆஃபீஸ் தான் போயிட்டுருக்கோம். இங்கே எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயுமே லீசிங் ஆஃபீஸ் இருக்கும். இதோட முதலாளி வந்து இங்கே இருக்க மாட்டாங்க. இவங்க வந்து சில பேர்கிட்ட கான்ட்ராக்ட் மாதிரி கொடுத்து வச்சுருப்பாங்க. இங்கே லீசிங் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க 2 வருஷம், 1 வருஷம் இந்த மாதிரி கான்ட்ராக்டில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. நமக்கும் இந்த அப்பார்ட்மெண்ட் ஓனருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நம்ம ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணணுன்னாலும், வீடு தேவைன்னா வந்து பார்க்கணுன்னாலும் இங்கே லீசிங் ஆஃபீஸில் இருக்கவங்கள தான் நம்ம அப்ரோச் பண்ணணும். அவங்க தான் எல்லாமே நமக்கு பண்ணி தருவாங்க. இங்கே லீசிங் ஆஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா நம்ம வீடு பார்க்க வரும்போது ஃபஸ்ட்டு லீசிங் ஆஃபீஸுக்கு தான் வரணும். இங்கே வந்த அப்புறம் தான் இங்கே இருக்க மேனேஜர்ஸ் வந்து நம்மளை வீடு காட்டுறதுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அதனால் இங்கே லீசிங் ஆஃபீஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். லீசிங் ஆஃபீஸ்க்குள்ளாடி வந்து பிரிண்டர் இருக்கும். நமக்கு ஏதாவது தேவைன்னா அதை வந்து நம்ம லீசிங் ஆஃபீஸ்க்கு மெயில் பண்ணிவிட்டு இங்கே வந்தோன்னா அவங்களே பிரிண்ட் பண்ணி தருவாங்க. A4 சீட் எதுவுமே நம்ம கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அவங்களே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் லீசிங் ஆஃபீஸ்க்கு பின்னாடி பூல் இருக்குது. அப்புறமா லீசிங் ஆஃபீஸ்க்கு உள்ளாடியே ஜிம் இருக்குது. 2 ஜிம் இருக்குது. லீசிங் ஆஃபீஸில் ஏறின உடனே ரைட் சைடு ஒரு ரூமு, லெஃப்ட் சைடு வந்து ஒரு ரூம் இருக்கும். 2லேயுமே வந்து ஆட்கள் வந்து இருப்பாங்க. இன்றைக்கி சாட்டர்டேனால ஒரு ரூம் வந்து க்ளோஸாக இருக்குது. 1ல் மட்டும்தான் ஆள் இருக்காங்க. முன்னாடி பார்த்த வண்டியில் வச்சு தான் வீடு பார்க்க வரும்போது நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம காரில் வேணாலும் போய்க்கலாம். இது தவிர வந்து இங்கே ஒர்க்கர்ஸ் வந்து இந்த வண்டி வந்து யூஸ் பண்ணுவாங்க மெயின்டெனன்ஸ்க்காக வேண்டி. எங்களுக்கு ஏசி அப்புறமா ஹீட்டர் வரக்கூடிய வென்டிலேஷன்லேருந்து லைட்டாக வாட்டர் லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு 40 நாளுக்கு முன்னாடி. அப்போவே நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். ஆனால் இங்கே வந்து ரொம்ப ஸ்லோ. நாங்கள் முன்னாடி இருந்த அப்பார்ட்மெண்ட்லலாம் வந்து காலையில் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா மத்தியானம் வந்துடுவாங்க, இல்லது நெக்ஸ்ட் டே உள்ளாடி வந்துடுவாங்க. இங்கே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக மெயின்டெனன்ஸ் வந்து வராங்க. 40 டேஸ் ஆகியும் வரல. அதனால தான் நாங்கள் வந்து டைரெக்டாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரோம். பட்டர் நான் பண்ணுறதுக்கு 1½ கப் மாவுக்கு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, 2 ஸ்பூன் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு பவுலில் கொஞ்சம் மீடியம் சூடில் 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டு, 2 டீஸ்பூன் சுகர் போட்டு ஒரு 10 நிமிஷம் வைக்கணும். அது வந்து ஈஸ்ட்டு ஆக்டிவேட் ஆனதும் அந்த தண்ணியை எடுத்து நம்ம வச்சுருக்கிற இந்த மாவுக்குள்ளாடி சேர்க்கணும். சப்பாத்தி பூரி மாவு மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் நல்ல தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் சேர்த்துக்கணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா நம்ம பிசைஞ்சிட்டு அது மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி வைக்கணும். 2 மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணோன்னா அது நல்லா பொங்கி வந்திருக்கும். தண்ணி ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா ஈஸ்ட்டு ஆக்டிவேட் ஆகாது. சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி மாவு வந்து தேய்ச்சிட்டு அதை வந்து தோசைக்கல்லில் நம்ம போடணும். கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா கை வச்சு அழுத்தி விடலாம். 2-3 வாட்டி திருப்பி போட்டுட்டு மேலே லைட்டாக அழுத்தி விடணும்.
நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து அது மேலே கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு மேலே உள்ள சைடு பட்டர் போட்டுட்டு அதை வெளியே எடுத்துடணும். அதுக்கப்புறமா வெளியே வச்சதும் திரும்பவும் இன்னொரு சைடு வந்து பட்டர் போடணும். மறு சைடும் பட்டர் போட்டதும் நம்ம நானை எடுத்து ஹாட் பாக்ஸில் வச்சிடலாம், காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி. ஒரு சைடு பட்டர் போட்டுட்டு அதை தோசைக்கல்லிலே திருப்பி மறு சைடு பட்டர் போட்டோன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் கொஞ்சம் புகை வந்து வீட்டில் அதிகமாக வரும். நைட்டு சாப்பிட்டு முடித்ததும் தோசைக்கான அரிசி உளுந்து வந்து அரைச்சிட்டு அதை ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி அவனுக்குள்ளே வச்சேன். இங்கே வந்து அவனுக்குள்ளே வச்சோன்னா கொஞ்சம் பொங்கி வரும். வெளியே இருக்கிறத வரைக்கும் குளிர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னால உள்ளாடி வைப்போம். குழந்தைங்களுக்கு ஆல்ஃபபெட்டும் நம்பர்ஸும் இருக்கிற மாதிரி 2 புக்கு வாங்கி வச்சுருக்கோம். இதில் எழுதிட்டு நம்ம ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சோன்னா அது அழிஞ்சிரும். திரும்பவும் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ வாட்டி வேணுனாலும். மேத்யூ ஆல்ஃபபெட் எழுதும்போது அது பக்கத்தில் ஹாப்பி ஃபேஸ் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வரைஞ்சி வைப்பான் ஏபிசி பக்கத்துலேயே. நைட்டு பாத்திரம் எல்லாம் டிஷ்வாஷரில் போட்டுட்டு கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். சண்டே மார்னிங் அவருக்கு சேமியா, எங்களுக்கு வந்து தோசை ஊற்றி மார்னிங் சாப்பிட்டோம். இங்கே வந்து நவம்பரில் ஃபஸ்ட்டு சாட்டர்டே டைம் வந்து சேஞ்ச் ஆகும். 1 ஹவர் வந்து கம்மியாகும். எதுலெல்லாம் நெட்டு வந்து ஆன் ஆகியிருக்கோ அதுலெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டைம் வந்து சேஞ்ச் ஆகும். மொபைல், லேப்டாப், டிவி எல்லாத்துலேயும். மைக்ரோவேவ், கார்ல எல்லாம் நம்ம தான் சேஞ்ச் பண்ணணும் டைம். மேத்யூ வந்து சூப்பர் மேரியோ ட்ரெஸ் போடணும்னு சொல்லி கேட்டான். உடனே நான் அவனை கவுண்ட் பை 12 வந்து சொல்கிறியான்னு கேட்டேன். மேத்யூக்கு வந்து 1லேருந்து 12ஆம் வாய்ப்பாடு வரைக்கும் தெரியும். அப்புறமா ஸ்கொயர் நம்பர் வந்து 1 to 20 ஸ்கொயர் வரைக்கும் தெரியும். இதெல்லாமே இதில் இருக்கக்கூடிய சேனல்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தமிழ் கிட்ஸில் வரும். 24 36 48 60 72 84 96 108 120 132 100 144 156 108 168 180 192 204 260 200 228 240 1 is a square 1 by 1 4 is a square 2 by 2 9 is a square 3 by 3 16 is a square 4 by 4 20 by a square 5 by 5 every friend that singing me 86 is a square 6 by 6 49 is square 7 by 7 64 is square 8 by 8 81 is square 9 by 1 100 is square 10 by 10 every friend that singing me.
ஒவ்வொரு வாட்டியும் மேத்யூ கவுண்டிங் வீடியோ எடுத்து முடித்ததும் சிஸ்ஸாவும் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுவா. அவளுக்கு வந்து 1லேருந்து 3வது வாய்ப்பாடு 5, 10 அப்புறமா ஸ்கொயர் நம்பர் வந்து 1 to 10 ஸ்கொயர் வரைக்கும் தெரியும். இந்த வாட்டி அவளுக்கு லாஸ்ட்டாக தெரிஞ்ச 1 to 10 வரைக்கும் உள்ள ஸ்கொயர் நம்பரை வந்து சொல்ல வச்சோம். மதியானம் ரைஸும் மீன் குழம்பு சாப்பிட்டோம். ஈவினிங் வந்து வெளியே இருக்கிற ஒரு பார்க்குக்கு காரில் போயிருந்தோம். முன்பே வா என் அன்பே வா, உனே வா உயிரே வா, முன்பே வா என் அன்பே வா, பூ பூவாய் பூ பூவா. நானா கேட்டேன் என்னை நானே, நீயாம் நெஞ்சம் சொன்னதே. முன்பே வா என் அன்பே வா, உனே வா உயிரே வா, முன்பே வா என் அன்பே வா, பூ பூவாய் பூ பூவா. இடவிடம் வாடகை வாங்கி விழி வீட்டினில் குடி வைக்கலாமா? நான் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாலே தகுமா? தென்மலை தேக்குக்கு நீதான், உந்தன் தோள்களில் இடம் தரலாமா? நான் சாயும் தோள் மேல் வேறாரும் சாய்ந்தாலே தகுமா? நீரும் செங்குலச் சேரும் கலந்தது போலே கலந்தவர் நான். முன்பே வா என் அன்பே வா, உனே வா உயிரே வா, முன்பே வா என் அன்பே வா, பூ பூவாய் பூ பூவா. பூவைத்தாய் பூவைத்தாய் நீ பூவைத்தாய் மணப்பூவைத்தாய். வரும்போது டோனட்ஸ் வாங்கிட்டு இந்தியன் க்ரூசரி ஷாப்பில் க்ரூசரியெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இந்தியன் க்ரூசரி ஷாப் வந்து ஃபுல்லாக எடுக்கல, ஆட்கள் நிறைய இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்தேன். இந்த கடையோட ஃபுல் வீடியோ வந்து போடல. நம்ம இடங்களில் கிடைக்கக்கூடிய நிறைய க்ரூசரி ஐட்டம் இங்கே கிடைக்கும். வெஜிடபிள்ஸ் மட்டும் அங்கே கிடைக்கிற மாதிரி இங்கே கிடைக்காது. நிறைய பொருள் வந்து ஃப்ரோசனில் இருக்கும். பேக்கிங் மசாலா, சிக்கன் மசாலா இந்த மாதிரி பொருட்கள்லாம் அங்கே கிடைக்கும். இங்கே வந்து எக்ஸ்பைரி டேட் அதிகமாக இருக்கும். அங்கே வந்து சக்தி மசாலா 9 மந்த்துக்குள்ளாடி எக்ஸ்பைரி ஆகும். ஆனால் இங்கே வந்து 2 இயர்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். எக்ஸ்பைரி டேட் வந்து 2020லேருந்து 2022 அந்த மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. இங்கே வந்து நிறைய ஃப்ரோசன் ஃபுட்டு கிடைக்கும். நிறைய குழம்புலாம் சென்னா மசாலா, பட்டர் மசாலா இதெல்லாம் வந்து பேக்கிங்லேயே கிடைக்கும். இது தவிர பரோட்டா, சப்பாத்தி, ஆலு பரோட்டா, சமோசா நிறைய பொருட்கள் வந்து பேக்கிங்கில் நமக்கு கிடைக்கும். நம்ம சூடு பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்தியன் க்ரூசரி கடை பக்கத்தில் தான் சிக்கன் ஷாப் இருந்துச்சு. அங்கேருந்து அவர் சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க. நானும் சிஸ்ஸாவும் இங்கே போய் க்ரூசரி ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்தோம். என்னென்ன பொருட்கள் வாங்கணுங்கிறத குயிக்காக ஒரு சின்ன வீடியோவாக பார்த்துடலாம். செங்குலச் சேரும் கலந்தது போலே கலந்தவர் நான். முன்பே வா என் அன்பே வா, உனே வா உயிரே வா, முன்பே வா என் அன்பே வா, பூ பூவாய் பூ பூவா. பூவைத்தாய் பூவைத்தாய் நீ பூவைக்கோர் பூவைத்தாய், மணப்பூவைத்து பூவைத்த பூவைக்குள் தீ வைத்தாய். நீ மழையில் ஆட நான் நனைந்து வாட என் நாளத்தில் நைட்டு ஃப்ரோசன் பரோட்டா வந்து சூடு பண்ணி அது கூட சிக்கன் கிரேவியும் சிக்கன் ஃப்ரையும் வச்சு சாப்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குமரி டு அமெரிக்காவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சார் ஒரு ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். ஆட்டோகிராஃப் தானே, எவ்வளவு வேணாலும் போடுறேன். இது எங்க டாடிக்கு, கஜக் கஜக் இது எங்க மம்மிக்கு. கஜக் 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 கஜக்.